சண்டே அப்படின்னாலே ஸ்பெஷல் இல்லாத சண்டே வாங்க. அதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷலான சண்டே தான். என்ன அப்படின்னா சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. சிக்கனை எடுத்து வாஷ் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து ஒரு கடாய் வச்சு அடுத்துல கொஞ்சமாக பட்டை, லவங்கம், சோம்பு அது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2-3 பச்சை மிளகாய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை இது கூடவே ஆட் பண்ணிடுங்க. அடுத்ததாக வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளியை இது கூட ஆட் பண்ணி இது வேகிறதுக்காக லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பீசஸை இது கூடவே ஆட் பண்ணி இதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றாமல் அந்த தண்ணி அதில் இருக்கும் இல்லையா, நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு அடுத்ததாக இஞ்சி, பூண்டு, மிளகு இது எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்துகிட்டு இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து கரம் மசாலா தூள், அடுத்ததாக வந்து மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா அந்த பேஸ்ட் வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்ததாக வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழை கொஞ்சமாக இது மேலாப்பில் தூவி விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள்.